தொண்டர்கள் முதற்கொண்டு திமுக உழைச்சிருக்காங்க. திமுகவினால மட்டும் கிடைக்கல, அதற்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கு, அதற்கு பின்னாடி திருமா இருக்காரு, அதற்கு பின்னாடி மார்க்சிஸ்ட் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதுனால தான் இந்த முற்போக்கு முகம் வந்து திமுக கிடைக்குது. திமுகவினுடைய பலமே அதன் கூட்டணி கட்சிகள் தான். ஏன்னா அந்த கட்சி திருமாவை விட்டா எங்களுக்கு வேற ஆள் கிடையாதுன்னு திருமாவோட பேசிக்கிட்டே தான் இந்த பக்கம் ராமதாஸோடையும் பேசுறாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள பல்வேறு கட்சிகள் சந்தர்ப்பத்துக்காக உள்ள இணைஞ்சிருந்தாலும் ஜெல் ஆகலை. அது அமமுக மற்றது எல்லாமே ஜெல் ஆகலை. காங்கிரஸோட கோர் அஜெண்டாவான தொழிலாளர் பிரச்சனையில கூட திமுக சில சமரசங்களை பண்ணிக்க விசிக தலித்துகளுக்கு எதிரான பல்வேறு இஷ்யூக்கள்ல திமுக சரியான நடவடிக்கை எடுக்காத காலத்துல கூட அந்த அம்புகளை தான் நெஞ்சில தாங்கிட்டவர் திருமாதான். இவ்வளவு சமரசத்தையும் தாண்டி நாங்கள் உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறோம், பதிலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ற ஒரு கொஸ்டின் வந்து இந்த எதிர்கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வருமா வராதா? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். திமுகவில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வலுவாக இருக்கேன், எல்லா கட்சிகளும் எங்கள் கூட தான் இருக்குது, தேர்தலை சந்திப்போம், 200 தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 நாட்களாக வந்து அமைதியாக இருக்காங்க. அந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது சலசலப்பு இருக்கா, யார் எல்லாம் வெளியே போவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது என்னென்னா, இந்த தேர்தல் நெருங்குகிற காலத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக பார்க்கப்பட்டது வந்து திமுக தான். ஏன்னா மற்ற எதுவுமே ஆர்கனைஸ்டு ஒரு செக்டாராக ஆகிறதுக்கு முன்னுக்கிட்டேயே 2019 கொள்கை ரீதியாக இணைந்திருக்கக்கூடிய கூட்டணின்னு சொல்லி திமுக கூட்டணி தான் சொன்னாங்க இல்லையா? அந்த திமுக வெற்றி பெறுவதற்கான காரணமும் அதுதான் சொல்லப்பட்டுச்சு. என்னென்னா, இப்படி ஒரு பலமான கூட்டணி, ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, எதுக்குனாலும் தன்னை சமரசப்படுத்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி இருக்கக்கூடியது இந்தியா கூட்டணி தான். அதனால அது வந்து திமுக தலைமையிலான கூட்டணி தான் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கும்ன்ற நடைமுறை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த அரசியல் இதில் இருந்தது. அப்படியே காலங்கள் நெருங்க அதில் உள்ள கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அதாவது வந்து அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள பல்வேறு கட்சிகள் சந்தர்ப்பத்துக்காக உள்ள இணைஞ்சிருந்தாலும் கீழ் மட்டத்தில் அது ஜெல் ஆகலைன்னு சொன்னாங்க இல்லையா? ஜெல் ஆகலை. அது அமமுக மற்றது எல்லாமே ஜெல் ஆகலை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகளும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, காங்கிரஸும் திமுகவோட கீழே ஒன்று பின்றி பிணைந்து இருக்க இந்த 4 வருஷமாக அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப நாள் அப்படி தான் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கோர் அஜெண்டா, அதாவது மார்க்சிஸ்டோட கோர் அஜெண்டாவான தொழிலாளர் பிரச்சனையில கூட திமுக சில சமரசங்களை பண்ணிக்க நிறைய வந்தது. விசிக தலித்துகளுக்கு எதிரான பல்வேறு இஷ்யூக்கள்ல திமுக சரியான நடவடிக்கை எடுக்காத காலத்துல கூட அந்த அம்புகளை தான் நெஞ்சில தாங்கிட்டவர் திருமாதான். கட்டாயம் இல்லையா? ஆமாம், உண்மைதான். அப்படிங்கும்போது அது திருமா மட்டும் தாங்கலை, கீழே இருக்க தொண்டர்கள் முதற்கொண்டு, அதாவது விசிக கொடியேற்றினதுக்கே அந்த கொடி கம்பத்தை இறக்கி அதை வந்து அனுமதி கொடுத்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நடவடிக்கை எடுத்தது. அதை கூட வந்து தாங்கி கொண்டு அது பெரிய எதிர்வினை ஆற்றாம அப்படியே கூட்டணின்ற ஒன்றுக்காக வந்து சமரசப்பட்டு இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இவ்வளவு சமரசத்தையும் தாண்டி நாங்கள் உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறோம், பதிலுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ற ஒரு கொஸ்டின் வந்து இந்த எதிர்கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வருமா வராதா? இல்லை, அது தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக அந்த கேள்வியை முன்வைப்பாங்கல்ல. கண்டிப்பாக. இப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முதல் கேள்விக்குரிய ஆரம்பித்து வச்சிருச்சு. கடந்த ஒரு மாதமாக வந்து கிட்டத்தட்ட 15-20 நாட்களாக காங்கிரஸ் பல்வேறு பிரச்சனைகளை திமுக கூட்டணிக்குள்ளே எழுப்பிக்கிட்டே இருக்குது. ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும், நீங்கள் வந்து மத்தியில் வரும்போது மட்டும் எங்கள் கூட எல்லா பங்கையும் அனுபவிச்சுக்கிறீங்க, மாநிலத்துக்கு வந்தால் சுயாட்சின்னு சொல்லிக்கிறீங்க, ஏன் எங்களுக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டீங்கன்ற கொஸ்டினோட இந்த 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 கேள்விக்கான பதிலை இந்த தேர்தல் தொகுதி பங்கீடில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் வந்து ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இணக்கமாக தான் இருக்கார், முதலமைச்சர் கூட பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த கீழ்மன் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதான் இது என்னென்னா, காங்கிரஸ் கட்சி ஏதோ இந்த ஸ்கூல் ஆண்டு விழாவில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு கெட்ட போட்டு திரிகிறாங்க. இருந்தாலும் கூட்டணி வந்து
இறுதி செய்யப்பட்டிருக்கு. கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்குன்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது சரி நேத்து. சரி, இறுதி செய்யப்பட்ட கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே? இல்ல, தேர்தல் நெருங்கும் போது தானே எப்போ ஏன் நெருங்குறீங்க? அதான் நீங்க கொள்கை கூட்டணி. ம். உங்களுக்கு பிரச்சனை வந்து பாஜகன்றது தான் உங்க எல்லா மொத்த கூட்டணி கட்சிகளுக்குமான திமுக பிரதான கூட்டணியில் எதிரி. இருக்க பிரதான எதிரி பாஜக தான். அதை வீழ்த்துறதுக்காகத்தான் இந்த 4 வருஷமும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்களுக்கு நீங்க போய் நெஞ்சில அம்ப வாங்கிக்கிற நிலைமையில நீங்க போய் நெஞ்ச விரிச்சு நின்னீங்க. இப்போ இந்த கூட்டணி சமரசத்துல மட்டும் ஏன் வந்து அந்த நெஞ்ச விரிக்க மாட்டேன்றீங்க? அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஒருவேளை வந்து அதிக சீட்டு வாங்குறதுக்கான ஒரு முயற்சியா பார்க்கலாம் நடக்குது இல்லையா? இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸா ஸ்டாட்டிக்ஸ், பயன்படுத்துறாங்க. அதாவது நாங்க உங்களுக்கு இருந்தாலும் நமக்கு வந்து கொள்கை எதிரின்னு ஒரு பாஜக இருந்தாலுமே நமக்குள்ள சமரசப்படுத்திக்கிட்டு உங்களை வலுப்படுத்துறதுக்காக எங்களை கூட நாங்கள் வந்து கொஞ்சம் தாழ்த்திக்கிறோம். கொஞ்சம் வந்து எங்களுக்கு தொய்வு ஏற்பட்டா கூட பரவாயில்ல, நீங்க பாஜகவை எதிர்ப்பதில் வலுவா இருக்கணும்னு உங்க பின்னாடி நின்ன கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுல பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ்ல வந்து சமரசம் ஆகிட்டு கூட்டணி இறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஒரு தகவல் இல்ல. காங்கிரஸ் பிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? பிற கட்சிகள்லாம் இப்போ விசிகா வந்து இரட்டை இலக்கில் எங்களுக்கு தொகுதிகள் வேணும்னு சொல்லி கேட்குது இல்லையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் நேற்று வந்து மார்க்ஸ் சிலையை திறந்த உடனே இந்த கோரிக்கையை வந்து வச்சாச்சு. அப்போ கடந்த முறையை விட இந்த முறை வந்து அதிகமான தொகுதிகள் ஒதுக்கணுன்றதுல விசிகாவும் அது வந்து நியாயமான கோரிக்கையும் கூட. ஏன்னா அவங்களுடைய கட்சியை பலப்படுத்தி அங்கீகாரம் பெற்றிருக்கு, கூடுதலா சதவிகிதம் வாக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதான் அதை கொடுக்கறதுல திமுகவுக்கு என்ன தயக்கம் இருக்குன்றது இனிமேல் தான் தெரியும் நமக்கு. அதை கொடுக்க மனது வந்திருக்கா வரல? இங்கதான் திமுக கூட்டணியிலே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்றேன். என்னன்னா, இது வெறும் வந்து ஒரு தேர்தல் கூட்டணி கிடையாது. இப்ப அதிமுக எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு அஜெண்டாக்காக சேர்ந்திருக்க கூட்டணி கிடையாது. நீங்க எதை பலம்னு சொல்றீங்களோ அதுதான் திமுகவுக்கு இன்னைக்கு பலவீனமே. இந்த கூட்டணி தானே பலம். இந்த கூட்டணி நாங்க கொள்கை ரீதியா இணைஞ்சிட்டோம். அப்போ ஒரு கொள்கை ரீதியா உங்களோட இணைஞ்சிருக்கவருக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்குறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் வேண்டி கிடக்கு? கொள்கை ரீதியா உங்களோட இணைஞ்சவங்களுக்கு நீங்க ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே பங்கு கொடுக்கறதுல என்ன தயக்கம் வேண்டி கிடக்கு? இது வரைக்கும் நடக்கல, இனிமேல் நடக்கட்டும். அதாவது வந்து இவங்க யாருமே பாஜக போறது கிடையாது. இப்ப விசிகா வந்து நீங்க கூடுதலா 10 தொகுதி கொடுத்தீங்கன்னா கூட ஜெயிச்சு பாஜக போப்பதா? மார்க்சிஸ்ட் கட்சி பாஜக போப்பதா? இல்ல. அப்ப யாருமே வந்து இங்க இருந்து மாறி அங்க போறது கிடையாது. ஒருவேளை திமுகவில் இருப்பவர்கள் வேணா மாறி எங்கேயாவது போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் என்னன்னா, இப்படி இருக்கிற கட்சிக்கு உங்களுக்கு பின்னால் இருந்த இது வெறும் தலைவர்கள் வேணா சமரசப்படுத்திக்கலாம். இப்ப திரும்ப வந்து தொகுதிகள் குறைவா கொடுக்கறதுனால சமரசம் ஆகிக்கிறாரா, இல்ல மார்க்சிஸ்ட் தலைவர்கள் சமரசம் ஆகிக்கிறாங்களான்றது இங்க முக்கியம் இல்லை. கீழே விசிகாவினுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு திமுக உழைச்சிருக்காங்க. திமுகக்காக 4 வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சி தொழிலாளர் போராட்டங்கள்ல திமுக பல்வேறு நிலைப்பாடு எடுத்தா விட்டு கொடுத்துருக்காங்க. விட்டுதான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து சரி, இந்த விஷயத்துல இவங்க இப்படி எடுத்திருக்காங்க, நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க, இது நம்ம கூட்டணியில் இருக்க கட்சி தானே நினைச்சு விட்டு கொடுத்தது இல்ல. இதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யறீங்கன்ற கொஸ்டின் வந்து வரும்ல. அப்போ உங்களுக்கு வந்து கீழே இருந்தே இந்த தொகுதி பங்கீடுல பிரச்சனை ஆரம்பிக்க போகுது திமுகல. இப்போ விசிகா இல்லாத ஒரு தேர்தலை திமுக சந்திச்சா கண்டிப்பா வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா? இல்ல, அது வந்து இழப்பு தான். இப்போ அப்படி வந்து தனித்து சந்திக்கிற தகுதியை வந்து திராவிட கட்சிகள் இழந்துருச்சு. அதுக்குண்டான வந்து பலத்தோட இருக்குதான்னு கேட்டால் இன்னைக்கு அந்த கொஸ்டின் அவங்களுக்கே இருக்க போய் தான் அவங்க கூட்டணியை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வராதவரை கூட பிடிச்சி உள்ள இழுத்து போடணும், இவர் இழுத்து போடுவோம், 1% இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்குது. அப்போ திமுகவிற்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு முற்போக்கு அந்த முகத்தை வந்து யாரெல்லாம் வெறும் திமுகவினால மட்டும் கிடைக்கல, அதற்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்கு, அதற்கு பின்னாடி திருமா இருக்காரு, அதற்கு பின்னாடி மார்க்சிஸ்ட் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதுனால தான் இந்த முற்போக்கு முகம் வந்து திமுகவுக்கு கிடைக்குது. இது இழந்ததுன்னா இது அதுக்கு நேர் சமரசம். இப்ப பாஜகவோடு திமுக சமரசம் போகாததற்கு காரணம் இந்த பின்னாடி நிக்கிற கட்சியும் சேர்த்துதான். இல்லைன்னா திமுக மேல இந்த சந்தேக வளையம் என்னைக்கோ வந்திருக்கும் இல்லையா? இப்போ கூட்டணியை விட்டு திமுக போக முடியாது. அதே நேரத்தில் இது வந்து தனியாக போச்சுன்னா இது என்ன முடிவுனாலும் எடுக்கும்ன்ற எண்ணம் எல்லா மக்களுக்குமே இருக்கு. அப்போ திமுகவினுடைய பலமே அதன் கூட்டணி கட்சிகள் தான். ஏன்னா அந்த கட்சிகள் அப்படி சமரசப்பட்டுக்கக்கூடிய கட்சிகளா தெரியல. என்னைக்கா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பாஜகவோட போய் சேர போறது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களிடம் ஃபோனில் பேசினதாக சொல்லி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி பேசி இருந்தால் கூட்டணியில் இணைந்தால்
விசிகா வெளியே போயிடும். நம்ம அவர் அதான் சொல்றாரு, மதவாத சக்திகளோடனும் ஜாதிய கட்சிகளோடையும் எங்களுக்கு வந்து கூட்டணி கிடையாதுன்னு திரும்ப சொல்றாரு. இது வந்து கடந்த 20 நாட்களுக்கு முன்பே வந்து திரும்ப வந்து சொல்லிட்டாரு. ஒருவேளை பாமக உள்ள வந்தா நாங்க திமுக கூட்டணியில் இருக்க மாட்டோம்ன்றத முதற்கொண்டு சொல்லிட்டாரு. ஏன்னா என்ன ப்ளே பண்றாரு ஸ்டாலின்? ஸ்டாலின் வந்து என்னன்னா, ஒரு எல்லா கட்சியுமே திமுகவை மிரட்டுது. பதிலுக்கு திமுக அதற்கு எதிரான ப்ரொடெக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கு. இது 2 சண்டை வந்து சைட்ல நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த பக்கம் கை குலுக்கிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதாவது காங்கிரஸோட இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது காங்கிரஸிலுடைய மூத்த தலைவர்கள் ஒரு தரப்பு திமுகவோட போகணும்னு சைடில் பேசிக்கிட்டே இருக்காங்க. பீட்டர் அல்போன்ஸ் பேசுறாரு, எல்லாருமே பேசுறாரு. இங்க ஆனா அந்த சிக்கல் போய்கிட்டே இருக்கு. இங்க திருமாவை விட்டா எங்களுக்கு வேற ஆள் கிடையாதுன்னு திருமாவோட பேசிக்கிட்டே தான் இந்த பக்கம் ராமதாஸோடையும் பேசப்படும். இப்போ இதுதான் கேள்வியே. இப்போ ஏன் ராமதாஸ் கிட்ட இவர் பேசுறாருன்னா, இப்போ நீ இல்லைன்னா நான் அவரை கூட்டுப்பேன், நீ அதிகமாக தொகுதி கேட்கக்கூடாது, நீ நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளை மிரட்டப்படுறாங்களா இந்த பேச்சுவார்த்தை? இருக்கலாம். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல்ல வைக்கக்கூடிய ஒரு பிளே கேம் தானே. அடுத்து என்னோட காயின் இதுதான். நீ ஒருவேளை அப்படி வந்து ஈஸியா என்னை விட்டு வெளியே 2 இலக்கத்தை கேட்டீங்கன்னா நான் இவரை எடுத்துட்டு போவேன், உன் பர்சன்டேஜை நான் ஈக்குவல் பண்ணிக்கிறதுக்கு இதை வச்சுக்குவேன், இதுல உங்க பக்கம் இவ்வளவு சிக்கல் இருக்கு, உங்ககிட்ட இவ்வளவு வீக்னஸ் இருக்கு, நீ தனியா நின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க எங்க போவீங்க, நீங்க வந்து இவ்வளவு நாள் சமரசப்படுத்திட்டு இப்ப நீ வெளியே போனாலும் உனக்கும் அந்த கெட்ட பேர் தானே. கொள்கை ரீதியா நான் இவ்வளவு நாள் திமுகவுக்கு பாஜகவை எதிர்க்கணுன்றதுக்காகத்தான் நான் வந்து இவ்வளவு நாள் இங்க இருந்தேன். அப்போ ராமதாஸ் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து கொள்கை இருந்தா கூட திரும்ப இருப்பாருன்றது கேள்வி தானே. இல்ல, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல எடுக்க போற முடிவு தான் திருமாவினுடைய அரசியல்லே எதிர்காலத்தை நிர்ணயிக்க. ஏன்னா ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட்ல வந்து திரும்ப நிக்கிறாரு. இன்னைக்கு தலித்துகள்ல ஒரு சாரார், அதாவது இளைஞர்கள் வந்து வேற ஒரு திசையை நோக்கி போயிட்டு இருக்க காலத்துல ஒரு கட்சியா நான் வந்து முழுமையா உங்களுக்காக கொள்கைக்காக நிக்கிறேன்னு ஒரு காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரும்ப இருக்கு இல்லையா? அப்போ அதே நேரத்துல அவர் வேற ஒரு கொள்கையிலையும் ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டிய, பாஜக எதிர்ப்புன்றதுலையும் ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 2 சூழல் தான் திமுகவை நோக்கி தள்ளுது திருமாவை. அப்ப இதே கேள்விக்குறியாகும்போது அவர் ஒரு முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான கட்டத்துக்கு வர்றாருல்ல. குழப்பத்தில் இருக்காரு திரும்ப. இல்ல, அதாவது குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதாவது வந்து ஒரு குட்டையை குழப்பி அதுக்கப்புறம் திரும்ப எதுனா இப்ப இவருக்கும் ஒரு தாட் வரும் இல்ல, இப்ப நம்ம திமுக விட்டு வெளியே போனா திருமாக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? தாவேக்கா தான் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க தாவேக்காவை அது இதுன்னு பேசியாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு, விமர்சனம் பண்ணியாச்சு. இப்ப தாவேக்காக்குள்ள திரும்ப போறதுனால லாபம் விஜய்க்கா திருமாக்கா? விஜய்க்கு தான். 2 பேருக்குமே. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் விஜயை நோக்கி நகர்ந்துருக்குல்ல, அது திரும்ப விசிகாக்கே வந்துடும். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புக்குள்ள விஜயும் வந்துருவாரு. அப்ப இது மேற்கொண்டு வேற ஒன்ன கொண்டு போய் பலப்படுத்திடும். அப்ப இது வந்து பலப்படுறது யாருக்கு லாபம்? இப்போ திரும்ப வந்து விஜய் கூட சேர்ந்து பயணிச்சா கண்டிப்பா வந்து அது ஏடிஎம்கேக்கு லாபம். ஏடிஎம்கே ஆல்ரெடி வின் பண்ணிரும். ஆமா, ஏடிஎம்கே அதாவது அதை தான் சொல்றேன். இந்த தவறை வந்து ஸ்டாலின் செய்வாரா? இல்ல, இது வின் பண்ற அளவுக்கு போகாது. என்னன்னா, நான் திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து பேசுறோம், இந்த அரசியல் தொங்குதான்னு சொல்லிட்டோம். இந்த தேர்தலுடைய முடிவு வந்து தொங்குதான். இது மெஜாரிட்டிக்கு உண்டான இடத்துல போய் நிக்காது. இது விஜய் மேலும் மேலும் பலம் பெறுறது தொங்க மேலும் மேலும் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. விஜய் கூட யாரு போய் சேர்ந்தாலும் தொங்குதான் வருன்றதுக்கான உறுதிப்பாடு மேற்கொண்டு அதிகமாக. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வந்துடும் எல்லாமே. இப்போ அதுதான் டேக்லைனாவே ஆயிடுச்சு இந்த எலெக்ஷனுக்கு. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் அதுதான் கேட்குது. அதிமுக கூட்டணியில் இருக்கு, அதிமுக கூட்டணி சொல்லக்கூடாதா, என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளும் அதைத்தான் சொல்லுது இல்லையா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்றத ஆல்மோஸ்ட் பாஜக சொல்லிருச்சு இல்லையா? எல்லாமே சேர்ந்து தான் பண்ண போறோன்றத சொல்லிட்டாங்க. என்னதான் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும் அது வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்துல வந்து முழுமையா அதிமுக மட்டும்தான் இருக்கும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, மாற்றி திராவிட கட்சிகள் தான் இந்த வந்து கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பலன்னு திரும்ப திராவிட கட்சிகள் தான் சொல்லுதே தவிர இதுக்குள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதையுமே சொல்லலை. அப்போ நான் ஒரு 10% வாங்கியிருந்தாலும் 8% வாங்கியிருந்தாலும் ஒரு அதிகாரத்தை பரவலாக்கி கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு? நான் ஒரு 10% விசிக்கா ஒரு 10% ஓட்டு வாங்குது. ஒரு 2 அமைச்சர்கள் அவங்கள்ட்ட இருந்தாங்கன்னா அந்த கட்சியா அமைப்பா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதை செயல்படுத்தும்ல, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும். நீங்க ஒண்ணு இல்லை, இப்பதான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அதை கண்ட்ரோல் ஆதிராவிட நலத்துறை அமைச்சரா இன்னைக்கு வந்து விசிகா இருந்திருந்ததுன்னா தலித் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கள்ல எவ்வளவு ஓப்பனான முடிவுகள் எடுத்திருப்பாங்க.
கண்டிப்பாக. தொழிலாளர் நலத்துறையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சராக இருந்ததுன்னா தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில எவ்வளவு போல்ட்டான முடிவுகள் எடுப்பாங்க. ம். ஒரு குடையின் கீழ் ஒரு அதிகாரத்தின் கீழே மொத்தமா அரசாங்கம் இயங்குறது தானே இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. ம். இப்ப இந்த அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கிற காலம் வந்தாச்சு. ஓகே. இனிமேல் கூட்டணி ஆட்சி. இனிமேல் கூட்டணிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இந்த தொங்கு வந்தா அநேகமா இந்த தேர்தலில் எல்லா மாற்றங்களையும் நம்ம பார்ப்போம். ஓகே. இந்த அதிகாரம் ஒன்று பரவலாக்கப்படுறதுன்றதும் கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதும் இந்த கால மாற்றத்தில் மிக மிக தேவையான ஒன்று. ஒரு அரசியல் கட்சி, இந்த காங்கிரஸ் கட்சி திமுக மைனாரிட்டியாக இருந்தபோது இந்த ஆட்சியை 5 வருடம் நடத்துறதுக்கு பின்னாடி இருந்து உதவுனது காங்கிரஸ் தானே உதவுச்சு இல்லையா? இதே நீங்கள் வந்து சென்ட்ரலில் போகும்போது அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிறீங்க, எல்லாமே செஞ்சுக்கிறீங்கல்ல. அது மத்திய அரசு, இது மாநில அரசு. அப்போ நீங்கள் ஒரு தவறுக்கு 4 பேர் வரட்டுமே, வெவ்வேறு சிந்தனை கொண்டவர்கள் ஒரு அரசுக்குள்ளே இயங்கும் போது ஒரு அரசாங்கமாக நல்லா இருக்கும்ல நமக்கு பார்க்குறதுக்கு. ஒரே தாட்டில் இயங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒரு மார்க்சிஸ்ட் இருக்காரு, ஒரு விசிகா அமைச்சர் இருக்காரு, ஒரு கம்யூனிஸ்ட் இருக்காப்புல, காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குதுன்னா வேற வேற சிந்தனை உள்ளவர்கள் வேற வேற துறைகளில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போவாங்கல்ல. ஆனால் அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகாரத்தை விட்டு கொடுக்காது. இந்த 2 திராவிட கட்சிகளும் இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்காது. அதற்கு அதை காலத்தால் அதை மாற்றணும். அப்படித்தான் நடக்கும். இது இப்போ தேர்தல் கூட்டணி குறித்து முக்கியமான சில கருத்துக்களை முன் வச்சதுக்கு நியூஸ் டுடே சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.